வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு வயிற்றுல புளியை கரைச்சி ஊற்றுறதுனாங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு நம்ம தேன்மொழி வாந்தி எடுக்கிறாங்க. அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. தேவி, இது சரியில்லை, நான் கிழிச்ச கோட்டையை இந்த வீட்டில் தாண்டினது மாதிரி இருக்குது, என்ன அப்பத்தா சொல்கிறீங்க? இந்த பாரு, இத்தனை வருஷம் உன் வயிற்றுல புழு பூச்சி வரணும்னு நான் காவல் கிடந்தேன். ஆனால் இப்போ நேற்று வந்தவ அதை அடைஞ்சிட்டு போயிட்டா. அதான் அந்த தேனு குழந்தை உண்டாயிருக்கா போல இருக்குது. அவள் மூக்கம் மொழியும் சரியில்லை. அதே மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, இப்போ என்ன பண்ண அப்பத்தா? நீ வேணா என்னதோ நினச்சிக்க. ஆனால் உன் வயிற்றுல தான் இந்த வீட்டுக்கு பேரனோ பேத்தியோ வரணுமே தவிர அந்த மீனாட்சிக்கோ தேவிக்கோ வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அப்போ இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு தான் மருத்துவச்சி இருக்கா. மருத்துவச்சி இப்போவும் கையோடு வர வைக்கணும். இவள் ஒரிஜினலாக கற்பமாக இருக்கும் பட்சத்தில் இவள் வயிற்றில் இருக்க கற்பத்தை கலைச்சி தீரணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு, லோகு, உன் வீட்டில் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, என்ன சம்பவமா அப்படின்னு கேட்க நேரம், அதான் அந்த மனோ பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா. அதுக்கு அந்த மருத்துவச்சியை அழைச்சிட்டு வா. என்னம்மா சொல்கிற? அப்போ நம்ம எனக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ரொம்ப துள்ளாத. போய் அந்த மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வா. சரிம்மா, இப்போவே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாண்டி, ஜீவா, மனோ எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. நம்ம லோகநாதனும் அப்போன்னா அந்த மருத்துவ பெண்ணை போய் கூப்பிட்டாங்க. இந்த பாருங்க, எங்கள் அம்மா உங்களை வர சொன்னாங்க. எதுக்காக அன்னபூர்ணி என்ன வர சொல்லியிருக்கா? அதான் என் 2வது பையன் இருக்கால மனோ, அவரோட மனைவி இப்போ வாந்தி எடுத்திருக்கா. வாந்தி எடுத்ததுக்கு நான் எதுக்குப்பா வரணும்? நீங்கள் பார்த்து சொன்னாதான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வருமா, அதனால தான். ஓ, அன்னபூர்ணி என்னை வச்சு தான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்காளா? நானே இப்போ வரேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரோ. ஆனால் எனக்கு நடக்க முடியாதுப்பா. இப்போ என்ன பண்ண? நீங்கள் ஒன்றும் கவலைப்படண்டா. நாங்கள் கட்டிலோடி 4 பேர் இருக்கோம். நாங்கள் 4 கரைக்கு பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அன்னபூர்ணி மருத்துவச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்தாச்சு. நம்ம தேனுக்கு கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு, ஆமாம் துடிக்குது கண்டிப்பாக பேத்தி, அதான் அந்த மனோ பொண்டாட்டி கற்பமாக தான் இருக்கா. நான் கையை பிடிச்சி பார்த்துட்டேன்ல அன்னபூர்ணி அப்படின்னு சொன்னேன். என் வயிற்றுல புளியை கரைச்சி ஊற்றிய நல்ல காலம் இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு அவள் கற்போனி. கண்டிப்பாக அவள் வயிற்றுல இருக்க குழந்தைய நான் கலைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அன்னபூர்ணி ஒரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம மீனாட்சி, அக்கா இனி ஒன்று நான் அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிடணும். இத்தனை வருஷம் இதுக்காக தாங்க்கா நான் காவல் இருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அன்னபூர்ணி எப்படியாவது இவ வயிற்றுல இருக்க குழந்தைய கலைக்கணும்னு பார்த்தா, இந்த மீனாட்சி எப்பவும் பக்கத்தில் இருக்காளே, நம்ம என்ன பண்ணி இதை கலைக்க முடியும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம தேன்மொழி வாந்தி எடுக்கிறாங்க. என்ன அக்கா, உனக்கு எதுக்காக இப்படி வாந்தி எடுக்குது? அதான் எனக்கு டேட் வர தள்ளி போயிருக்கு தேனு அப்படின்னு தேனு சொல்லுறாங்க நம்ம மீனாட்சிட்ட. அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மீனாட்சிக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை அம்மாவிட்ட இப்போவே சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல சுமதிக்கு கால் பண்ணி, அம்மா நம்ம தேனு உண்டாயிருக்கா போல இருக்குது அப்படின்னு நம்ம மீனாட்சி சொல்ல நேரம், கடவுளே நாங்கள் கும்பிட்ட தெய்வம் கைவிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த அப்பத்தாவுக்கும் நம்ம தேன்மொழி வாந்தி எடுத்தது தெரிஞ்சுட்டு, இது சரியில்லை, என் தேவி, என் மக வைத்து பேத்தி தேவி கற்பமாக இல்லாமல் இந்த தேன்மொழி கற்பமாக இருக்குதா, இதை விட மாட்டேன். எப்படி நான் இந்த வீட்டுக்கு விதித்த ஒரே கோடே இதுதான். ஆனால் அதையும் தாண்டி இந்த தேன்மொழி கற்பமாயிட்டாளா? நான் இத்தனை வருஷம் என் பேத்தி தேவி கற்பமாக இருப்பான்னு நான் காவல் இருந்தேன். ஆனால் அது எல்லாமே வெறும் கனவாக போச்சு. இவ மட்டும் சாதிச்சிட்டாளா? நான் விட போகிறதில்ல. தேவி, நீ வருத்தப்படாத. இந்த பாரு, உன் வீட்டு வாரிசு தான் இந்த வீட்டில் பேர குழந்தையாட்டு நடமாடணும். வேற யாருமே நடமாட விட மாட்டேன். இப்போ என்ன அப்பத்தான் பண்ண? அதான் நான் வழி வச்சுருக்கேன். இப்போ மருத்துவச்சியை லோகுகிட்ட வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகநாதனை பார்த்து, லோகு இந்த பாரு, மருமக அதான் அந்த மனோ பொண்டாட்டி தேனு, அவள் வாந்தி எடுக்கல, அந்த வாந்தி கற்பமா இல்லை சும்மாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னமா செய்ய? அதுக்கு எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போவோமா? அதெல்லாம் வேண்டாம்.
2வது தெருவில் தான் அந்த மருத்துவச்சி இருக்கா, அவளை இப்போவே வந்து அழைச்சிட்டு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து நம்ம லோகநாதன் வந்து பாண்டி, ஜீவா, மனோ எல்லாரும் சேர்த்து வந்து போகிறாங்க. வீட்டில் வந்து சந்தோஷமான தருணம் வரப்போகுது அப்படின்னு வந்து நம்ம லோகநாதனுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். இப்போவே நம்ம அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழைக்க போகிறாங்க. அப்போ தாங்க வந்து எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்ட உடனே, இந்த பாருங்கள், எங்கள் அம்மா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க, ஏன்னா என்னோட மருமக வாந்தி எடுக்காங்க. என்னப்பா லோகு சொல்கிற? ஆமாம், அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் உங்களை வர வைக்க வச்சுருக்காங்க அன்னபூர்ணிக்கு. இப்போ வர என்ன ஞாபகம் இருக்கா? நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து, அப்போ நான் வந்து இப்போ வந்து என்னால் நடக்க முடியாதுப்பா, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தூக்கிட்டு போகிறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வந்து கட்டலோட தூக்கிக்கிட்டு நம்ம லோகநாதன், ஜீவா, மனோ, பாண்டி இவங்க எல்லாம் ஒவ்வொரு கரைக்கும் வந்து பிடிச்சி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம மீனாட்சியும் தேனும், எப்படியோ இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, அதுவும் என் அக்கா வயிற்றில் வந்து உண்டாயிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து மீனாட்சி நினச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி மீனாட்சி, உன் அக்கா குழந்தை பெற்றுருவா, இந்த வீட்டு உரிமையை நிலைநேற்றிடுவான்னு கனவு கூட காணண்டா. என் வீடு, நான் வச்சது தான் சட்டம், அந்த சட்டத்தை மீறிட்டாரா தேனு, அவளை விட மாட்டேன் அப்படின்னு வந்து கோபத்தில் அப்பத்தா கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லோகநாதன் எல்லாரும் சேர்ந்து மருத்துவ அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. சரி, இப்போ யாருக்கு பார்க்கணும்? அதான் முள்ளுக போங்க, அங்கே தேன்மொழிக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அன்னபூர்ணி வந்து பார்க்குறாங்க. என்ன நீ கைப்பிடிச்சு சொன்னாதான் எனக்கு நம்பிக்கை வரும். ஓ, நான் கைப்பிடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு வந்து படிச்சுட்டு கரெக்டாக இருக்குது, நாடி துடிக்குது. கண்டிப்பாக வந்து உன்னோட பேத்தி தேன்மொழி வயிற்றில் வந்து வாரிசு உண்டாச்சு. இந்த வீட்டுக்கு இவ்வளோ காலம் பட்ட கஷ்டம் மாறப்போகுது. ஏன்னா இத்தனை வருஷமாக அன்னபூர்ணி நீனும் வந்து உன் பேத்தி தேவிக்கு வயிற்றில் உண்டாவும் நீ காவல் இருந்தா. நான் பேரன் பேத்தியை பெற்று தரதே உன் 2வது பேரனோட மனைவி அப்படின்னு இருக்க நேரம் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல நேரம், நீ உன் வாயில் என்ன தள்ளி போட, எதுக்காக நீ இப்படி சொல்லுற? சரி, நான் இவன் வயிற்றில் இருக்கிறத நான் வளர விட்டாதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கு புரிய வருது, நம்ம அப்பத்தாவுக்கு தேனு உண்டாயிருக்குது சந்தோஷம் இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து அக்காவுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த அப்பத்தாட்ட இருந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பாடு நம்ம தேவியை பார்த்து சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, உன் வயிற்றில் இருக்க குழந்தை உண்டா இருக்க நேரம் நீங்கள் வயிற்றில் இருக்க கருவை கலைக்கிறதுக்கு காரணமே அந்த ஜீவா தானே. அதே மாதிரி நான் இப்போ ஒரு சம்பவம் பண்ணி கண்டிப்பாக அந்த தேனுக்கு வயிற்றில் இருக்க குழந்தையை வந்து கலைக்க வைப்பேன். இந்த பாரு அப்பத்தா, உன்னை கண்கலங்க விட மாட்டேன். நீ உண்டாகாத சமயத்தில் எவ்வளோ இந்த வீட்டுக்குள்ளே உண்டாயிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து அப்பத்தா கங்கணம் கட்டு